ரோஹிணி ஃபீவர்ல துடிச்சிட்டு இருந்ததை பார்த்தப்போ என் வாழ்க்கையில தடவையா அம்மா இல்லையே நினைச்சு நான் கலங்கி போயிட்டேன். ஆதர எனக்கே அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா ரோஹிணிக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ மனசு எப்படி ஏங்கி இருக்கும்? ரோஹிணிக்கு அம்மா இல்லைங்கிற ஃபீல் வரக்கூடாது. நீ போய் ரோஹிணி கூட இரு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு, நம்பிக்கை கொடு. போ ஆதர. நான் ரோஹிணிய பார்த்து ஆறுதலா பேசி தைரியமா இருக்க சொன்னேன். அவளும் இனிமே தைரியமா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். நிஜமாவா? இப்ப நம்பிக்கையும் தைரியமும் கொடுக்க வேண்டியது உங்களுக்கு தான். ஏன்னா நீங்க தான் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. கரெக்ட் தான், நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்லை. அதான் இப்படி இருக்கு. ஆமா, ரோஹிணி உடம்பு சரியில்லாம இருக்கிறத பார்த்ததும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனீங்களாமே? ஆமா, ரோஹிணி ஃபீவர்ல துடிக்கிறத பார்த்ததும் என்ன அறியாம ஒரு வேகத்துல ஒரு பதட்டத்துல ரோஹிணி தூக்கிட்டு ஓடிட்டேன். அம்மா இல்லாத வீட்ல மூத்த குழந்தை பொண்ணா இருந்தா அவ அக்காவா இல்லாம அம்மாவா இருப்பா. ஆனா நீங்க அண்ணனா இருந்தாலும் ரோஹிணிக்கு அம்மாவா இருந்து துடிச்சிருக்கீங்க. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. எனக்கு உங்களை நினைச்சா பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. எனக்கு ஹஸ்பண்டா வர வரை எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி நீங்க இருக்கீங்க. என் மனசு நிறைஞ்சிருக்குங்க.